வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 650+ மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம். ஸோ நீட் 2026க்காக வந்து ரிப்பீட்டர்ஸும் சரி, ஸோ நெக்ஸ்ட் பேட்சும் சரி ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 11 monthஸில் என்னென்ன பிளான் பண்ணலாம், ஸோ எப்படியெல்லாம் வந்து 650+ வந்து மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்பை பார்த்துக்கணும். ஈட் ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய நேரம் வந்து படிக்க முடியும். ஸோ உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா அந்த டைம் எல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இதனால் நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்ஸும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். பிரெயினுக்கு வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாக போகணும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம பிரெயின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கூலாகவும் இருக்கும். நம்ம படிக்கிறது எல்லாமே ஈஸியாக வந்துட்டு மெமரைஸ் ஆகும். ஸோ அதனால் டெய்லி வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ் ஏதாவது மார்னிங்கில் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ தேர்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ டெய்லி வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்துட்டு சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அந்தந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஸோ ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அடிக்கடி வந்துட்டு ஸோ மறக்காமல் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அன்னைக்கு படித்ததை ஸோ அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஃபார்முலாஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு அந்த ஈக்குவேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ பயோவில் வந்துட்டு சின்ன சின்ன இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சயின்டிஸ்ட் நேம்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ எதுக்கு யார் அப்படின்ற மாதிரி ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மறக்காது. அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய தண்ணி குடிங்க. அப்போ தான் உங்கள் பிரெயினோட ஹெல்த்தியும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட பாடியும் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். தண்ணி நீங்கள் குடிக்கிறதுனால நிறைய வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். நீங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ படிக்கிறதுக்கான ஃபோக்கஸ் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ சிக்ஸ்த் வந்துட்டு 21 days கவுண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 21 days நீங்கள் படித்தது எல்லாமே நெக்ஸ்ட் 22nd days வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு 21 days கேப்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி எழுதி பாருங்கள் அந்த டைமிங்குள்ளே. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஈஸியாக நீங்கள் கஷ்டமான விஷயத்த கூட ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். ஸோ இதனால் இந்த 11 monthஸையும் நம்ம இதே மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயமா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற போஸ்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம வந்து ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கிளாஸ் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னை மதுரவாயில் இருக்குது. மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.